அரசியல் கட்சியினர் சிலர் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக வன்முறை தூண்டும் விதத்தில் பேசுவதனாலேயே தமிழகத்தில் சாதிய ஆணவ கொலைகள் அதிகரித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த 2 ஆண்டுகளில் நிகழ்ந்த 800 கொலைகளில் 80% கலப்பு திருமணங்களுக்கு எதிராக நிகழ்ந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் சாதி ஆணவ கொலைகள் தொடர்வதற்கு மாநில அரசின் மெத்தன போக்கே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சில சாதியவாத சக்திகளும் அரசியல்வாதிகளும் அரசியல் ஆதாயம் கருதி இப்படிப்பட்ட வன்முறைகளை தூண்டும் வகையில் தொடர்ந்து பேசியும் செயல்பட்டு வருகின்றனர். அத்தகைய பேச்சும் செயலும் கூட இந்த படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இளவரசன் கொல்லப்பட்ட பிறகு கோகுல்ராஜ் கொல்லப்பட்டான். இப்போது சங்கர் கொல்லப்பட்டிருக்கிறான். தென் மாவட்டங்களில் இது 100 கணக்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவையின் நிறுவனர் அதியமான், உடுமலையில் கலப்பு திருமணம் செய்த காதல் ஜோடி மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். ஆதிக்க சாதியைச் சேர்ந்த பெண்களை காதலிக்கும் தலித் இளைஞர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இது போன்ற சாதிய ஆணவ கொலைகள் நிகழ்த்தப்படுவதாக அதியமான் கூறினார். தலித் இளைஞன் ஒரு ஆதிக்க சாதியைச் சேர்ந்த பெண்ணை காதலிப்பதோ திருமணம் செய்வதோ தடுக்கப்பட வேண்டும், அப்படி செய்பவர்கள் பயப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் மறுத்துள்ளார். பாமகவின் வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை எழுப்புவதாக கூறிய ராமதாஸ், கௌரவ கொலைகளை பாமக கடுமையாக கண்டிப்பதாக கூறினார். கொலைகளை நாங்கள் கண்டிக்கின்றோம். அது யார் செய்தாலும் அது தவறு, அதை கண்டிக்கின்றோம். அது தடுக்க வேண்டும். அடுத்தது கொலைதான். ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதருடைய உயிரை எடுப்பது அதிகாரம் கிடையாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆக அதை நிச்சயமாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அது தடுப்போம். அது நடைபெறக்கூடாது. அதற்கு நல்ல சட்டம் ஒழுங்கை நாங்கள் நிலைநாட்டுவோம். உடுமலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த இளைஞர் சங்கர் சாதி ஆணவ கொலைகள் செய்யப்பட்டதற்கு பாஜக மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த படுகொலைகளை நிகழ்த்தியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தலித் இளைஞர் சங்கரை ஆணவ கொலை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூத்துக்குடியில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் தின கருத்தரங்கில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சமூகத்தில் ஒரு கலப்பு திருமணம் செய்து, அதுவும் குறிப்பாக சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட ஜாதியை பிற ஆதிக்க ஜாதியினை திருமணம் செய்வது என்பது இயலாத நிலைமை என்பது தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.